507. மூன்றாவது அந்த எரேமியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். எரேமியா 2:14 மீண்டும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான் அப்படின்னா கொள்ளையிடப்படுகிறது, இருக்கிறது பறித்து கொண்டு போகப்படுகிறது. கொள்ளையடிப்பது என்னது? கொள்ளையடிக்கிற கும்பல் வங்கிக்குள்ள போனா 10 கிலோ 25 கிலோ 50 கிலோ தூக்கிட்டு போறான், அப்புறம் ஜெயிலுக்கு போறான், கதை முடிஞ்சு போச்சு. ஆனா கொள்ளையடிச்சல தள்ளிட்டு போறான்ல. ஒரு திருடன் கொள்ளைக்காரன் வந்தாச்சுன்னா அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான், கொள்ளையடிச்சுட்டு போறான். அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. தேவனை விட்டு பின்வாங்கும் போது, கர்த்தரை விட்டு பின்வாங்கும் போது நாம் நினைக்கிறோம் நாம் சாதித்து விட்டோம் என்று. இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நமக்கு இருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், வீடு, சம்பத்துகள் எல்லாம் கொள்ளை போய்விடும், ஒண்ணே இருக்காது. அது நீங்க தெளிவா, எத்தனை கோடிகளுக்கு இருந்தாலும் சரி, அது அப்படி அகன்று போய்விடும், ஒண்ணு இல்லாம போய்விடும். பாருங்க 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். அந்த எதிரிகள் எல்லாம் தரையிலே மாறி மாறி வெட்டுண்டு விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கிடந்தார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைங்க கொள்ளையிடுறாங்க. எங்க இருந்து? எதிர்த்து வந்தவங்க எல்லாம் மடிஞ்சு போனாங்க, அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் இவங்களுக்கு வருது. எதிர்த்தவங்க வீடு, எதிர்த்தவங்க காரு, எதிர்த்தவங்க பங்களா, எதிர்த்தவங்க எஸ்டேட் எல்லாம் இவங்க சொந்தரிக்கிறாங்க. புரியுதா? கொஞ்சம் அடுத்த வசனத்துல வாசித்து பார்த்தேன். தம்பி வாசி. அடுத்து பெராக்காங்கிற இடத்துல கூட என்ன செய்தாங்களா? 4ஆம் நாளில் பெராக்கா என்கிற இடத்திலே கூடி அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான இடம். புரியணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது எதிர்க்கிற கூட்டங்களுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு லெகுவாய் கொள்ளையிட்டு தேவன் கொடுப்பார். கானான் தேசத்திலே இருந்த ஜனங்களை தேவன் துரத்தி விட்டு அவர்களுடைய தோட்டங்களையும் வீட்டையும் துறவுகளையும் தண்ணீர் துறவுகளையும் தேவன் கொள்ளையிடும் இவர்களுக்கு கொடுத்தார், இஸ்ரேல் மக்களுக்கு. வேதத்தை வாசிச்சு பாருங்க. அந்த கொள்ளையடிக்க சொல்லல, எங்க போய் கொள்ளையடிக்க போறாங்க, ஜெயிலுக்கு போயிருவீங்க. வசனத்தின்படி பேசுறேன், ஈஸியா வந்து சேரும். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா உங்களை நெருக்குறாங்கல்ல, பக்கத்து வீட்டுல இருந்து அங்க தண்ணி ஊத்தாத, இங்க தண்ணி ஊத்தாத, இங்க சத்தம் போடாத, இங்க ஜன்னலை திறக்காத, இங்க காற்றடிக்குது, இங்கிட்டு கொசு வருதுன்னு சொல்லுவான். பைபிளை பத்தி அவனுக்கு தெரியாது. அப்படியே ரோட்ல நடப்பான், சட்டையை கலத்தி இருப்பான், பனின்னு போட்டுக்க மாட்டான், ஒரு நீல செயின தொப்புளோட போடுவான், ரோட்லோடய நடப்பான், ஒரு குச்சி வச்சோடய நடப்பான், நாயை கூட நடப்பான், கோயிலுக்கு போக மாட்டான், உன்னை கண்ட காரி துப்புவான். பைபிளை கொண்டு நடக்குதா இல்லையா? அப்படி பேசுவான், எங்கதான் போயிட்டு வர எல்லாம் பேசுவான். ஒரு குறிப்பு, நீ கர்த்தரோடு இருந்தேன்னா, நீ பின்வாங்காம இருந்தேன்னா, ஒரு காலம் வரும்போது என்ன நடக்குன்னே தெரியாது. அந்நியனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேரும், அந்த எல்கையெல்லாம் உனக்கு வந்து சேரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். நல்லா புரியுங்க. நமக்கு தான் கொள்ளை பொருள். இப்ப நம்ம கொள்ளையிடப்படுகிறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட்டார்கள். மீதியானியர் வந்து அன்றைக்கு கிதியோனை எழுப்பி துரத்தி கொள்ளையிட்டதை தடுக்கிறார் தேவன். இன்றைக்கு உங்கள் பணம் வட்டியிலே கொள்ளையிடப்படுகிறது, மருத்துவமனைக்கு போய் கொள்ளையிடப்படுகிறது, வழக்கிலே போய் கொள்ளையிடப்படுகிறது, மதுபான கடையிலே கொள்ளையிடப்படுகிறது, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படின்னா அதில் அப்படி அழிகிறது. பிசாசு தந்திரமாய் நீங்கள் சம்பாதிக்கிறதை கொள்ளையிட்டு உங்களுக்கும் சாப்பிடுவதற்கு இல்லை, கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்கும் இல்லை, வஸ்திரம் தரிப்பதற்கு இல்லை, ஒரு இடம் வாங்குவதற்கு பணம் இல்லை, வீடு கட்டப்படும், அவன் கொள்ளையிடுகிறான். காரணம் என்ன?
ஏதோ ஒரு இடத்துல நீ தேவனை விட்டு விலகினாய், தேவனை உயர்த்த நீ மறந்தாய், தன்னை உயர்த்தினாய். அதுதான் ரகசியம். அதை புரிந்து நாம் சரிப்படுத்தும் போது அதில் நமக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருடைய ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் கொள்ளையாகிறார்? உங்க பணம் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களா பிசாசு? கொள்ளையடிச்சிட்டு போனான்னு இல்லையா? நகை கொள்ளையடிச்சிட்டு போயாச்சா? ஒரு காலம் போட்டு போட்டு எப்படி எல்லாம் மாறி மாறி போடுவீங்க. இப்ப ஏதாவது இருக்கா? இப்ப போடுறவங்களை பார்த்து பொறாம வருது இல்ல, அவங்க வச்சிருக்காங்க எனக்கு தரக்கூடாது, அப்படி வரக்கூடாதுன்னா. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேட்கணும், அவர் தருவார். பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, கைகளை தட்டிங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தருவார். நம்ம திருச்செவலர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நான் ஜெபிக்கிறேன். நம்ம சபையில ஒரு ஆள் கூட ஏழை இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க பொருட்களை கொள்ளையடித்து போற பிசாசை எதிர்த்து நில்லுங்க. சாத்தானை எதிர்த்து. சில வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா இருந்தா போதும், அந்த ஆளை சுத்தி 50 எண்ணம் இந்த ராணி தேனி இருந்தா நிறைய ஈ அந்த இடத்துல போகாது. ஒரு ராணி ஈ இருந்துச்சுன்னா அங்க 1000 ஈ கூடி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு ஒன்று இருந்த 1000 கூடி எல்லாத்தையும் கலட்டிட்டு போயிடும். சில நேரத்தில் நீங்களும் பப்ப பண்ணி எல்லாம் கலட்டி கொடுத்துருவீங்க, திருப்பி ஒன்றும் வராது. சாத்தான் கொள்ளையடிப்பான். உன்னுடைய உழைப்பின் பலம் நீ சாப்பிடணும். உன்னுடைய உழைப்பின் பலம் உன் பிள்ளைகளுக்கு இருக்கணும். உன் உழைப்பின் பலம் கர்த்தருக்கு வரணும். உன் உழைப்பின் பலம் ஏழைகளுக்கு போகணும். அதுதான் செய்யணுமே தவிர நீ உழைச்சதெல்லாம் அந்நியனுக்கு, அந்நிய வீட்டுல அந்நிய இடத்துல போய் இருந்துட்டு நீ கை நீட்டி நிக்க கூடாது. கவனமா இருக்கணும் அந்த விஷயத்துல. அப்படி ஒரு செயல் நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையை நீங்க ஆலோசித்து சரிப்படுத்தி தேவனோடு ஒப்பராகும் போது உன்னுடைய கையின் பிரயாசத்தில் ஒரு சிங்கிள் காசு கூட தேவையில்லாம வெளியே போகாம கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். கைகளை தட்டிங்க. அல்லேலூயா. ஏன் கொள்ளையானான் இஸ்ரவேல்? கர்த்தர் நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு பின்வாங்கி போனதனால் அல்லவோ. அடுத்தது 4வது எரேமியா 2வது அதிகாரம் 15வது வசனம். எரேமியா 2:15 மீண்டும் வாசிக்கலாம். பால சிங்கங்கள் அவன் மேல் கர்ச்சித்து, பால சிங்கங்கள் அவன் மேல் கர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. பால சிங்கங்கள் அவன் மேல் கர்ச்சித்து முழங்கி. பால சிங்கம் எங்க பிசாசு பத்தி சொல்றாரு ஆண்டவர். பால சிங்கம், சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிற பிசாசு அவன் நம்ம மேல கெர்ச்சித்து வருவான். அப்படின்னா கர்த்தரை விட்டு விலகினாலே பிசாசு வந்துடுவான், ரொம்ப வந்துடுவான். கர்த்தர் கூட இருக்கிறதா பாதுகாப்பு. அப்பா கூட இருக்கிறதா அப்பா கையை பிடிப்பார். அம்மா கையை பிடிச்சோம் தோல்ல இடுப்புல சுமக்க விட்டுட்டாருன்னா பொத்தான்னு போய் விழுந்துரும். நீங்க எப்போது தேவனோடு இருக்கிறீங்களோ தேவனுடைய சேனைகள் உங்களை பாதுகாக்கும். தேவ தூதர்கள் உங்களை பாதுகாப்பாங்க. விழுந்தாலும் தூக்கி விடுவாங்க, போய் இடத்தை இடிச்சாலும் தூக்கி விடுவாங்க. புரியுதா? அதாவது சத்துரு வெள்ளம் போல வரும்போது கர்த்தருடைய ஆவியான அவனுக்கு கொடியேற்றுவார். தேவன் அருணும் கோட்டையுமாயிருப்பார், கேடகமாயிருப்பார். அவருக்கு பாதுகாப்பு வெளியே போயிடுச்சுன்னா ஒரு மேய்ப்பனுக்கிட்ட இருக்கிற ஆடுகளை போலதான். மேய்ப்பனோடு இருந்தால் சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பு வைத்து நடத்துவார். இல்லை என்றால் எல்லாம் பீருண்டு போய்விடும். எத்தனையோ குடும்பங்கள் கர்த்தரை அறிந்த பிறகு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பிசாசு அவங்களை பீறி சாத்தான் முழங்கி கெர்ச்சித்து அழிந்து போயிருக்காங்க தெரியுமா? மறந்துடாதீங்க, கர்த்தரை விட்டு விலகாதீங்க. ஏசப்பா ஒருவர் தான் பிசாசுக்கு எதிராளி. பிசாசு உங்களை தொடாதபடி ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பு கொடுக்கிறவர் ஏசப்பா மட்டும்தான். அதனால அவர் விட்டு பின்வாங்கிறாதீங்க. நீங்களும் நானும் இதுவரையிலும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்புடைய கிருபை விலகிச்சுன்னா அவ்வளவுதான். அவருடைய கிருபை விலகிச்சுன்னா அவ்வளவுதான். எல்லாம் உள்ள வந்துடும். சிங்கம் வரும், புலி வரும், கரடி வரும், பூனை வரும், எலி வரும், பாம்பு வரும், எல்லாம் உள்ள வந்துடும். கரப்பாம்பூச்சி ஒரு நாள் வீட்டுல குறையாது, வந்துட்டே இருக்கும். விட்டில் பூச்சி வந்துட்டே இருக்கும், பள்ளி வந்துட்டு இருக்கு. சாப்பாடு எடுத்து வாயில போட முடியாது, சாப்பாடை கண்டாலே வாந்தி வரும். அப்படி இருக்கும் சுத்தி சவர்ல எல்லாம் உள்ள வந்து கிடக்கும். இருக்கு அவங்க வீட்டுல எல்லாம் அப்படி. அது பரவாயில்ல, நிறைய பேர் கண்டுகொள்ளத்தால சோத்துறோம். உங்களுக்கு அது பழகிட்டு, எனக்கு அது பழக்கம் இல்லை. இன்னும் போய் இனி அப்படி அது அருவருப்பாத பார்க்காதீங்க. நிறைய பேர் வீட்டுல பள்ளி வளர்க்குறீங்கல்ல, அங்க தெக்க அடிச்சா நாளை மதனி விருந்துக்கு வருவா, வடக்கு அடிச்சா மச்சான் விருந்துக்கு வருவாரு, கண்ணியில் அடிச்சா அப்பா அடிச்சாரு செத்து போன அப்பா வந்து அடிச்சாரு, வடக்கு பக்கம் அடிச்சா செத்து போன கமலாட்சி வந்து அடிக்கிறா. சோறு போடுற எல்லாத்துக்கு
நல்ல ஒரு குச்சி வச்சு அடிச்சு தூர எடுத்து போடாத, அதை விரட்டி அடிச்சு வீடை சுத்தப்படுத்தாத. நைட்டு நீ எல்லாத்தையும் திறந்து வீட்டுல பானையும் சட்டியும் வச்சிருக்கும் போது அது வந்து எல்லாத்தையும் போட்டு நக்கிட்டு போய் உடம்பே புண்ணா மாறி இருக்கிறதுல உனக்கு தெரியுமா? மீனாட்சி வந்து கமலாட்சி வந்து பள்ளி வழியா நல்லா. இதெல்லாம் இந்த சாத்திரம் எல்லாம் மாறி போட்டு இதெல்லாம் மாறணும். பிசாசு உள்ள வந்து கிடக்கணும். நிறைய வீட்டுல எல்லாம் அலங்கையெல்லாம் சுத்தமா இருக்கணும். உன் அரமனையெல்லாம் சுத்தமா இருக்கணும். எல்லாம் நீட்டா. இப்ப எங்க ஒற்ற அடிக்கணும். சரி, இப்ப நீ 2 நாளுன்னு தூங்காம பூ ஒண்ணு வைக்காம பொட்டு வைக்காம கலத்தூத்திரம் நிக்காத. ஏசெல்லாம் செய்து முடிச்சாச்சு. எவனும் பேசிட்டு இருப்பாங்க, அந்த புதன் இந்த புதன், சாம்பல் புதன், கரும்பு புதன், எலி புதன் எல்லாம் பைபிள். 40 நாளைக்கு இயேசு மலையிலிருந்து உபாசி ஜெபித்தார். உபாசி ஜெபிக்கலாம். இயேசு அப்பா சில பாடுகள் நினைச்சு சும்மா எங்க போய் மாட்டிட்டு நீ போய் டிவியில உட்காந்து 40 நாள்ல இருந்து அப்படின்னு சொல்லி முக்காண்டு இருக்காது. பைபிள் நல்ல தியானி. ஏசப்பா சிலுவையிலப்பட்ட பாடுகளை தியானிச்சு ஜெபிக்கலாம், அது வேற. எங்க போய் மாட்டிட்டு கடந்து வீடை சுத்தம் பண்ணாம தாடி வளர்த்திட்டு அலையாத. வீடெல்லாம் இன்னைக்கு போய் சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சரி இருக்கட்டும். பால சிங்கம் கர்ச்சிக்கிறது, பால சிங்கம் கர்ச்சிக்கிறது. நமக்கு பாரம்பரியம் அல்ல. கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் செய்து முடித்து விட்டார். பிசாசு கிரியை அழித்து விட்டார். நமக்கு என்றைக்குமே சிலுவையை பத்தி தியானிக்க முடியும். என்றைக்கே கிறிஸ்துமஸ், என்றைக்கு இயேசு பிறந்து தியானிக்க முடியும். என்றைக்குமே நமக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியும். எல்லாம் செய்துட்டு அதை தியானிச்சு வாழ்தான் வாழ்க்கை. ஏதோ 40-30 நாள் துக்கத்தில் இருக்க ஆண்டவர் எங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. தவறான உபதேசங்களை கேட்டு பெரிய பெரிய ஆட்கள் பேசுறான்னு போய் மாட்டிட்டு கிடக்கூடாது. ஒரு அலையில சொல்ல, அலையில கொஞ்சம் பேர் கோபம் இருக்கு. என்ன இவர் எங்கேருந்து பைபிள் படிச்சிருந்தார்? ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தின்படி வாழுங்க. கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கொஞ்ச நாள் இப்ப கொஞ்சம் டிவி மீடியால எல்லா டிவிலையும் போட்டாச்சு 40 நாட்கள் சாம்பல். இனி எங்க உங்க சபையும் போவாதீங்க. இப்ப இருங்க, 40 நாள் முடிஞ்சு இங்க பிசாசு விழுந்ததா ஒண்ணு வந்து பாட்டு 5-6 சேனல் போட்டு போட்டு பார்த்து எல்லாத்தையும் ஜெபம் பண்ண பாஸ்டர். பிசாசு 5 கூட வந்துருக்கு. இங்க வந்தேன்னா பாரு, ஏன் நானே ஜெபிப்பேன். இன்னும் 5 பிசாசோட இதுக்குள்ளார 10 பிசாச ஓடுவேன். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. சரி இருக்கட்டும். 5வது பாருங்க, எரேமியா அந்த 2:15 பாருங்க. பால சிங்கங்கள் அவன் மேல் கர்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன, அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. பின்வாங்கி போறவர்களுடைய குடியிருக்கிற ஸ்தலங்கள் பாழாய் போகுது, வீடு பாழாய் போகுது. குடிக்கிற இடத்துல என்ன செய்யலாங்க? வந்து குறி சொல்றான், மந்திரவாதி சொல்றான், வாஸ்துகாரன் சொல்றான், இந்த இடம் குடியிருக்க கெட்டது, நல்லதில்லை, இருக்காத, இங்க இருந்ததான் உனக்கு பிரச்சனை சொல்றானா? அதுக்கு காரணம் என்ன? நாம் கர்த்தருக்குள் இருந்தால் சுடுகாட்டில் வீடு கட்டலாமே, பாழான இடத்தை பயிர் நிலமாய் மாற்றுவாரே, ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவாரே. ஏன் நீ இருக்கிற இடம் வீடு பாழாய் போகுது? ஏன் அந்த இடத்தை விட்டு ஓடுற? காரணம் கர்த்தரை விட்டு பின்வாங்குவது. நின்று பார். ஆண்டவர் யாக்கோபிலே சொல்லி இருக்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடுவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு எதிர்த்து பாருங்க, அவன் உங்க வீட்டை விட்டு விலகுவான். எத்தனை வீடு மாறினீங்க? இங்க இருப்பீங்க கொஞ்சம் கேசாவது தலை குனிஞ்சு. ஆனா பைபிளை படிச்சு சோத்திரம் 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 ஒரு 10 இருக்கும், 10வது இருக்கும். மூலி ஞானசம் எடுத்து பிறப்புற வச்ச பிறகு வீடு மாறினது, கண்ணியை உயர்த்தினது, பாத்ரூம் இடிச்சு மாத்தினது. பாரு இப்ப கூட்டம் இப்ப என்ன வரும்? அடிக்க போடுற ஆட்டுக்குட்டியை போல வரும் தெரியாம. பாழாய் போகுது. நீ வீடு எங்க இருந்தாலும் இருக்க, நீ இருக்கிற பாழாய் போகுல. சின்ன ஒண்ணு இல்லாத இடிஞ்சு கிடக்கிற வீடை கட்டி அங்க குடியிருக்கணும், அங்க நீ வளரணும். அதுக்குதான் இயேசு. இயேசுன்ற பேர் தரித்திரத்தை மாத்திர, சாபத்தை முறிக்கிறவர், இருளை மாத்திரவர், வெளிச்சத்தை கொடுக்கிறது லைட், அவர் ஒளி. எவன சொன்னான் அங்க போ இங்க போ அதை மாத்து? காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. பைபிள் படி. தேவனை அறிந்து அல்லது தேவனை அறியாமல் பின்வாங்கி கிடக்கிறார்களே, அவர்கள் குடியிருக்கிற இடங்கள் பாழாய் போகுது. குடியிருக்கிற இடம் பாழாய் போயிட்டு, அதுக்கு மந்திரம் சூனியம், இடம் சரியில்லை, அங்க போகுது, இங்கண்டு பாஞ்சு, அங்க புலி போகுது, நைட் அங்கண்டு பாஞ்சு இங்க வருது. இப்படிலாம் இருக்குதா? இதெல்லாம் மாத்திக்கிடுங்க. உங்களுக்கு தான் பேசுறேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுறேன். நீங்க அப்படியாவது கேட்பீங்க. நல்ல எனக்கு நல்ல காடவும் பேச தெரியும். அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு அலையில சொல்லுங்கள். அல்லேலூயா.
6507. ஆறாவது பாருங்க, ஆறாவது எரேமியா 2:16. தகபானேஸ் என்னும் பட்டணங்களின் நோப் புத்திரரும் தகப்பனேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் உச்சம் தலையை நொறுக்கினார்கள். அப்படின்னா பாருங்க, தோப் தகரமேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரர் வந்து உன் உச்சந்தலையை நொறுக்கினாங்கன்னா எதிரிகள் அதிகமாக்கப்பட்டார்கள், எதிரிகள் அதிகமாய் எழும்பினார்கள், உனக்கு எதிரிகள் அதிகமாகி விட்டார்கள். வேலையில எதிரிகள் அதிகம், தொழில எதிரிகள் அதிகம், குடும்பத்தில் எதிரிகள் அதிகம், நீ உன் ஊர்ல உனக்கு எதிரிகள் அதிகம், நண்பர்களை காட்டு உன்னை சிநேகிக்கிற மக்களை காட்டு எதிரிகள் அதிகம். எப்போதுமே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உங்களை சிநேகிக்கிறவர்கள் இருப்பார்கள், எதிரிகளும் இருப்பார்கள். ஆனால் எதிரிகள் குறைவாக இருக்கணும், சிநேகிதர்கள் அதிகமாக வேண்டும். அதை மறந்துடக்கூடாது. எதிர்ப்புகளும் எதிரிகளும் உனக்கு அதிகம் ஆகுதுன்னா அங்கே ஒரு வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். நாளுக்கு நாள் எதிர்ப்பு அதிகமாகி உன்னை வளர விடாம ஒடுக்கி நீ ஒன்னும் இல்லாம, பணத்துல ஒன்னும் இல்லாம, பொருளை ஒன்னும் இல்லாம, வேலை இழந்து, தொழில் இழந்து, ஊழியத்தை இழந்து நீ போய்கொண்டிருக்கேன்னா உன்னிடத்துல ஒரு வீக்னஸ் இருக்குது. நீ எங்கேயோ கத்தரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம், ஜெபத்திலே பின்வாங்கி இருக்கலாம், விசுவாசத்திலே பின்வாங்கி இருக்கலாம், பரிசுத்தத்திலே பின்வாங்கி இருக்கலாம். நாட்கள் ஒரு வாலிப தம்பியை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் என்னிடத்திலே ஜெபிப்பதற்கு, அவனுக்கு வேலைக்காக. நான் பேச ஆரம்பிக்கும் போது நான் சொன்னான், அவன் ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் ஆராதிக்கிறவன். ஆனா ஒரு குற்றத்தை அவனுக்கு மேல் எனக்கு ஆண்டு சுட்டி காட்டுறார். அவன் வேத வாசிப்பதும் ஜெபிப்பதும் குறைவு என்று சொன்னார். 1 மணி நேரமாவது ஜெபிப்பான்னு கேளுன்னு கேட்டேன். நான் அவன்கிட்ட கேட்ட சிரிச்சுக்கிட்டே நிக்கிறான் பிரேயர்ல. நான் அப்ப கேட்டேன், இப்ப நீ ஜெபிக்க, நீ எப்படா ஜெபிப்ப? உனக்கு வேலைக்கு கேட்கற, நீ வேலை போன ஜெபிப்பியா? இப்ப வேலை இல்ல, வேலைக்கு முயற்சி பண்ற, இப்போ 1 மணி நேரம் நீ இருந்து எனக்கு வேலையை தார, எங்க தேசத்தை ஆசிரியர் நீ ஜெபிக்காம என்னைக்கு நீ ஜெபம் பண்ணுவேன்? நீ என்னைக்கு ஜெபிக்க பழகுவ? ஏன்னா இது வர நாட்களில் பிஸி ஆயிருவியே, புரியுது? அப்ப அதனால அவனுக்கு வாழ்க்கையின் ஆசீர்வாதம் குறைன்னு சொல்றாரு. அப்ப நல்லா புரிஞ்சுடுங்க, ஏன் எதிர்ப்புகள் அதிகம், ஏன் எதிரிகள் அதிகமா தாக்குறாங்க? இருக்கலாம் ஜெப குறைவு, பரிசுத்த குறைவு, விசுவாச குறைவு, கொடுப்பதில் குறைவு, ஊழியத்தில் குறைவு, முறுமுறுப்பு, குறை சொல்றது, அதனால எதிரிகள் அதிகமா வந்திருக்கலாம். எதிர்ப்புகள் அதிகமாக எதிர்ந்து நம்மை அடுத்த கட்டம் போகாம தடுக்கலாம். இங்கதான் பின்வாங்கி போனதால நிறைய பட்டணத்தின் குடிகள் எழும்பி வந்து தலையை நொறுக்கினார்களாம். அப்படின்னு எதிரிகள் வந்து கால்களை மேல வைக்கிறாங்க. பாருங்க, ரெபெக்காளை வாழ்த்தி சகோதரர்களும் தகப்பன் அனுப்பும் போது, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார் சத்துருக்குள்ளே வாசலை சுதந்திரிப்பார்கள் சொல்லிவிட்டார்கள். எதிரிகளை நமக்கு கீழ்ப்படுத்தி எதிரிகளுக்கு மேல நம்ம வைக்கிறதா நம்முடைய ஆண்டவர். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. வேலை சிரத்தில் உனக்கு எதிரிகள் இருப்பாங்க, தொழில் சிரத்தில் இருப்பாங்க, ஊழி சிரத்தில் இருப்பாங்க, பணி சிரத்தில் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஏதாவது கிரிமினல் மைண்ட்ஸ், ஏதாவது கெட்ட காரியங்களை செய்யறவங்க, கோல்மால் பண்ற அந்த ஜனங்கள் நடுவிலும் உன் தலையை உயர்த்தி வைப்பதுதான் இயேசப்பா. கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. அதற்கு நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடாதே, தேவனை விட்டு விடாதே. எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆம் தேவ பிள்ளைகளை, எசேக்கியா 1:28, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் அவர்கள் நிர்மூலமாவார்கள். எரேமியா 2:14-17 வரையிலும் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். ஏன் உனக்கு இந்த தீமைகள் எல்லாம் வருகிறது? நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறதுனால. நீ பிள்ளை அல்லவோ, ஏன் வேலைக்காரனாய் மாறுகிறாய்? நீ சுயாதீனம் அல்லவா, ஏன் நீ அடிமையாய் மாறுகிறாய்? ஏன் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது? ஏன் பாலசிங்கமாகிய பிசாசு வந்து கெர்ச்சிக்கிறான்? ஏன் நீ குடியிருக்கிற ஸ்தலங்கள் குடியிருக்க முடியாமல் மாறுகிறது? ஏன் எதிரிகள் அதிகமாக எழுப்பப்பட்டு உன் தலைக்கு உனக்கு எதிராய் நிற்கிறார்கள்? உன்னை கர்த்தர் நடத்தி கொண்டு போகும் காலத்திலே நீ அவரை விட்டு பின்வாங்கி போகிறதுனால அல்லவோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை பாடுகள் நின்றாலும் வந்தாலும் நம்மை கரம் பிடித்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினதை போல நடத்துகிற தகப்பன், தோளின் மேல் சுமக்கிற அப்பான். ஆனால் அந்த அன்பை நீ புரிந்து கொள்ளாம உலகத்தை பார்த்து, உலக மக்களை பார்த்து, அவங்கள போல பணம் இல்லையே, வீடு இல்லையே, கார் இல்லையே, பங்களா இல்லையே நீ சொல்லி தேவனை விட்டு விலகி நீ போவாயின்னா வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள். வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மை விட்டா எனக்கு யாருப்பா உண்டு, நான் உம்மை விட்டு விலகி போகவே மாட்டேன்.
கர்த்தரை விட்டு யாராவது பின்வாங்கி போயிருக்கீங்களா? யாராவது பின்வாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்பாவுடைய அன்பை ருசிச்சுட்டு உலகத்துக்காக, ஒரு படிப்புக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு திருமணத்துக்காக, அல்லது கொஞ்சம் பணத்துக்காக, ஒரு சுய லாபத்துக்காக ஏசப்பா விட்டு கொடுத்திருக்கீங்களா? அவரை விட்டு விலகி போனீங்களா? அவருடைய அன்பை விட்டு தூரமா போனீங்களா? அல்லது போக நிக்கிறீங்களா? வாலிப தம்பி தங்கச்சி, வேண்டாம், ஏசப்பட்ட சரண்டர் ஆயிருங்க. நான் விட்டு போக மாட்டேன். நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். ஏன்னா நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. இன்னைக்கு அர்ப்பணிச்சிருங்க. சில வேளையில கர்த்தரை விட்டு விலகி பாடுகளை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த விடுதலை தருவார். இளைய குமாரன் வேலைக்காரனாய் கூலிக்காரனாய் வைத்துக் கொள்ளும் என்று வந்த பொழுது கூலிக்காரனா வைக்கல, பிள்ளையா ஏற்றுக்கொண்டார். அதே இருதயம் உள்ளவர் தான் நம்முடைய இயேசப்பா. உங்களையும் என்னையும் பிள்ளையாக வைத்திருப்பார். வேலைக்காரன் அல்ல, அடிமை அல்ல. நந்தியப்பா, உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க, சமாதானத்தோடு நடத்துங்க, சாட்சியாய் எழுப்புங்க. டிவியிலும் ஆண்டவர் இணையதளத்திலும் பார்த்து கொண்டிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சி மகளாக அங்கு நிறுத்தினதற்கு ஏசப்பாய் ஸ்தோத்திரம். 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு நாள் நான் சாயங்காலம் ஒரு 7:45 மணி அளவில் பாத்திரம் கழுவிட்டு நிற்கும்போது இந்த இடது பக்கமாக சுண்டு ஒரு மாதிரி கோணி ஸ்ட்ரோக் மாதிரி வந்து, யாரும் இல்லை அந்த நேரத்தில். நான் மருமக பக்கத்தில் வந்து எனக்கு உதவி செய்து உடனே மகனுக்கு ஃபோன் பண்ணி என்ன கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஒரு 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். நம்ம எல்லாரும் கேட்டவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை ஒன்றுக்கும் கொடுக்காதபடி 3 நாள் ஆஸ்பத்திரி திரும்ப வீட்டுக்கு வந்து உடனே நான் நினச்சேன், நான் ஆலயத்துக்கு போவேன். ஒரு நாள் ஆலயத்துக்கு வரல, ஆலயத்துக்கு போவேன், எனக்கு எல்லாம் குறையணும். இங்கே வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணி அது பிறகு நான் ஜெபிச்சுட்டு போன பிறகு என்ன உடம்பு கொஞ்சம் கொள்ளலாம் நல்லா இருக்குது. இப்போ அதற்காக இயேசப்பாய் ஸ்தோத்திரம். பிறகு மருமகளுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வேலை கிடச்சிருக்கு. அதுக்கு இயேசப்பா செய்ததற்காக நன்றி. என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடி நன்றி. என்னுடைய மகனுக்கு கரண்ட் பிரச்சனையினால் கஷ்டப்பட்டேன். அதில் இருந்து இயேசப்பா எனக்கு விடுதலை தந்தார். இயேசுக்கு நன்றி. என்னுடைய மகனுக்கு திருமணம் தடையாக இருந்து அதில் இருந்தும் இயேசப்பா எனக்கு விடுதலையை தந்தார். என்னுடைய மகளுக்கு 6 வருஷமாக குழந்தை செல்வம் இல்லாமல் 7வது வருஷம் ஒரு குழந்தை செல்வத்தை தந்தார். இயேசுக்கு கோடாகோடி நன்றி. அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. எங்களோடு சேர்ந்து ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றி. தொடர்பு முகவரி கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியம், நெட்டியான் விளை, விரிகோடு அஞ்சல், கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொடர்புக்கு 8300151444.